Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸ்டோரேஜில் ஐடான ஃபைல்ஸ் இல்லாட்டி ஐடாகின சிஸ்டம் ஃபைல்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் இருக்க இடத்த வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாப்பமாக இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டுது. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஐடாக இருக்க ஃபைல்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பேக் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாப்பமாக இருந்துச்சுன்னா ஷோ இடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே ஷோ சிஸ்டம் இடன் ஃபைல்ஸ் அப்படின்றதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. இங்கே பாப்பமாக இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் ஐடாகி இருக்க சிஸ்டம் ஃபைல்ஸ் மற்ற ஐடாகி இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ டாட் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஐடாகி இருந்த ஃபைல்ஸ். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஐடாகின ஃபைல்ஸை வந்து ஸ்டோரேஜில் வந்து நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் வந்து இங்கேயுமே உங்களுக்கு சரியாக வந்து ஐடாகி இருக்க ஃபைல்ஸ் வந்து காட்டாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் கூகுள் ஸ்டோரேஜ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி பார்ப்பீங்க இருந்தால் ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் ஆகின அப்புறமா இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல்ஸ் ஸோ இதுவுமே வந்து நம்ம மொபைல் ஸ்டோரேஜாக வந்து ஃபைல்ஸை வந்து பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்ப்போம் இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள டவுன்லோட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ், ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதுலேயும் பார்ப்போமா இருந்துச்சுன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதோட இதுலேயுமே வந்து இந்த 3 டாட்டை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இங்கேயுமே வந்து உங்களால் ஷோ இடன் ஃபைல்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இதுலேயுமே ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா இங்கேயுமே உங்கள் மொபைலில் ஐடாகி இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்படியுமே வந்து நம்ம மொபைலில் ஐடாகி இருக்க ஃபைல்ஸை வந்து நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.